அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTV School யூடியூப் சேனல். நம்ம அது வெட்டர்னரி அட்மிஷன் தனுவாஸில் நடக்கிறத பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனில் வீடியோ பார்த்துட்ருக்குறோம் நம்ம சேனலில். இதுவரை நான் 3rd ரவுண்டு சீட் அலாட்மெண்ட்டு ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ன கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு 3rd ரவுண்டில் கம்யூனிட்டி வைஸு ப்ளஸ் கோர்ஸ் வைஸு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வைங்க. மறக்காமல் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ரைட்டு. இப்போ 3rd ரவுண்டு ஆன்லைன் கவுன்சிலிங் முடிச்சு சீட் அலாட்மெண்ட்டும் ஆகிடுச்சு. எல்லாம் டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்ருக்குறீங்க. கரெக்டுங்களா? இந்த டைமில் இந்த அகாடமிக் ஸ்ட்ரீமு, அதாவது பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு அகாடமிக் ஸ்ட்ரீமில் பிசியில் 194 வரைக்கும் கிடச்சிருக்கு. பிசி கம்யூனிட்டி 194 கட் ஆஃப் கடைசி மார்க்கு. எம்பிசிக்கு 193.5, எஸ்சி 190.5. ஆக மொத்தம் 22 பேருக்கு இந்த 3rd அலாட்மெண்ட் 3rd ரவுண்டில் கிடச்சிருக்கு பிபிஎஸ்சி அகாடமிக் ஸ்ட்ரீமு. அதில் ரீஅலாட்மெண்ட்டு பிபிஎஸ்சியில் ரீஅலாட்மெண்ட் கிடச்சிருக்கு. இந்த முன்னாடி கவுன்சிலிங் பின்ன இந்த கவுன்சிலிங் பார்க்கும்போது 7 பேருக்கு ரீஅலாட்மெண்ட் கிடச்சிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வெப்சைட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக பிடெக் கோர்சஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னா அகாடமிக் ஸ்ட்ரீமில் 71 பேருக்கு இந்த அலாட்மெண்ட்டு கிடச்சிருக்கு 3rd ரவுண்டில். 71 பேருன்றது எல்லாமே ஒரு ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் தான் இப்போ இருக்குது. அப்போ அவ்வளோ பேர் அதுக்கு மேலே உள்ள மேபி பிபிஎஸ்சிக்கு போயிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கோர்ஸை பார்த்துருக்கலாம். ஸோ 71 பேர் கிடச்சிருக்கு அகாடமிக் ஸ்ட்ரீமு. அவங்களுடைய டீட்டெயில்டு கட் ஆஃப் அந்த வெப்சைட்டில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஃபுட் டெக்னாலஜி, டைரி அண்டு போல்ட்ரி டெக்னாலஜி, இந்த 3க்குமான கட் ஆஃப் டீட்டெயில் அதில் இருக்குது. அடுத்து அதுலேயே பிடெக் கோர்ஸில் 71% கவர்மெண்ட் கோட்டா பார்த்தோம்னா 7 பேர் கிடச்சிருக்கு இந்த 3rd ரவுண்டில். எக்ஸர்வீஸ்மெண்ட் கோட்டாவில் 2 பேருக்கு அலாட் ஆகிருக்கு. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 2 பேருக்கு, ஸ்போர்ட்ஸில் பாய் 1 கேர்ள் 1 இந்த மாதிரி 2 பேர் கிடச்சிருக்கு அலாட்மெண்ட்டு. அந்த பிடெக் கோர்ஸில் ரீஅலாட்மெண்ட் சிஸ்டம்னு பார்க்கும்பொழுது ஒருத்தருக்கு மட்டும் அலாட் ஆகிருக்கு. ஸோ ஆக மொத்தம் இந்த 3rd ரவுண்ட்லேயே கிட்டத்தட்ட 100 சீட்டுக்கிட்ட இது பண்ணியிருக்காங்க. அலாட்மெண்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. ஃப்ரெஷ்ஷு ப்ளஸ் ரீஅலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் 2ம் கலந்து வந்திருக்கு. ஸோ அடுத்த ரவுண்டு இப்போ இருக்குமா? இப்போ இந்த மார்க்கில் இப்போ இருக்கிறவங்க இவங்களாம் என்ன பண்ணணும்? இந்த ரீஅலாட்மெண்ட்டை கிடச்சவங்க உடனே ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட்டு அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ டைரெக்டாக போய்க்கலாம். அவங்க ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் ஆனவங்க இந்த சொன்ன டேட் 26/12/2022 தேதிக்குள்ளார போயிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணணும். ஃபீஸை கட்டி சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்துட்டு, இந்த தகவலாம் இந்த நேரத்தில் மிக பயனுள்ளதாக இருக்கணும் நம்புகிறோம். இந்த மாதிரி தகவலாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த எலிஜிபிலிட்டி, கட் ஆஃப், புக்ஸு, அந்த டீட்டெயிலாம் பார்ப்போம். தேங்க்யூ.